உரிச்சு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பூண்டு தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கலாம். பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனி பல்லா வந்து பிரித்து வச்சதுக்கப்புறமா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தோல் உரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியான அளவுலையும் எடுத்துக்கலாம், அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம வந்து வறுத்து தான் எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வறுத்து எடுக்கிறதுனால டேஸ்ட் மாறிடும் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டேஸ்ட்லாம் வந்து மாறாது. லைட்டாக வறுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு மாறாது, நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்படின்னா மட்டும்தான் இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. மற்றபடி நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான் வறுத்து யூஸ் பண்ணுறது கூட. டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கூட மாறவே மாறாது. இந்த மாதிரி நான் வந்து வறுத்துக்கிறேன். இந்த அளவில் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை ரொம்ப வறுத்ததும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியல, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் வறுத்துக்கிட்டீங்கனாலே போதும். நான் வந்து இந்த அளவில் வந்து வறுத்துக்கிட்டேன். அதோட தோல் வந்து லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஆற வச்சுட்டு தான் வந்து உரிச்சேன். உங்களுக்கு வந்து சூடாக உரிக்கணும், ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு ஒரு கிளாத்தில் வந்து கொட்டிக்கலாம். ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துட்டு அதில் வந்து இதை அப்படியே வந்து நீங்கள் கொட்டிட்டு சூடாக இருக்கிறப்பவே அந்த கிளாத்தை வந்து மடிச்சு விட்டுட்டு அதில் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஆற வச்சு உரிக்கிறதே வந்து எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து ஆற வச்சு வந்து உரிச்சுக்கிட்டேன். எனக்கு டைம் இருந்ததுனால ஆற வச்சு வந்து உரிச்சுக்கிட்டேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால உரிக்க முடியும். இந்த சில பேருக்கு வந்து நார்மலாக உரிக்கிறப்போ அந்த நகத்துலலாம் வந்து எரிச்சல்லாம் வந்து ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு உரிச்சிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் எதுவுமே வந்து ஆகாது. இதே நீங்கள் நிறைய பூண்டு பல் வந்து உரிக்கிறீங்க, ஒன்றுனா உரிக்க கஷ்டமாக இருக்கனால நான் முன்னாடி சொன்ன மெத்தட் தான். கிளாத்தில் வந்து இதை கொட்டிட்டு அந்த கிளாத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் லைட்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.